ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி முடிய இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் நடைபயணமாக மக்களை சந்தித்து ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான முறையிலும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் சமூக நீதியை பாதுகாப்பதற்குமான முறையில் ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாகவே இந்திய நாட்டினுடைய மக்கள் கடுமையான நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு பிரச்சனைகள் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் ஒன்றிய அரசு தலையிட்டு தீர்க்க வேண்டும் என்பதற்கான முறையில் மக்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசு ஆட்சியில் மக்கள் படக்கூடிய வேதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய முறையிலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை திரட்டக்கூடிய முறையிலும் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்த அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறார்கள். ஒன்றிய மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது, மக்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது போன்ற நடவடிக்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லவும், மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தவும், விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும், இளைஞர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவும் இன்றைய தினம் இந்த நடைபயண இயக்கம் துவங்குகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் தனியார் மயம் என்கின்ற நடவடிக்கையை அனுமதிக்க கூடாது என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்தும், கோவை மாவட்டத்தினுடைய மையமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய கோவையின் விவசாய வாழ்வாதாரத்தை, குடிதண்ணீர் பிரச்சனைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கோவை சிறுவாணி அணை, பில்லூர் அணை தூர்வாரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்களில் விவசாய நீராதாரத்தை பாதுகாக்கிற, வளப்படுத்துகிற நீண்ட நாள் கோரிக்கை பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். கோவையினுடைய உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். கோவை மாவட்டத்தின் போக்குவரத்து நெருக்கடியை தீர்வு காணக்கூடிய முறையில் கோவையில் மெட்ரோ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கோவை புறவழிச்சாலை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். கோவையினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் சிதிலமடைந்து இருக்கிறது, அதை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் கட்சியினுடைய மாநில பொருளாளர் தோழர் ஆறுமுகம் அவர்கள் இந்த நடைபயண பிரச்சார இயக்கத்தை கோவையிலே துவக்கி வைக்கிறார். கோவை டவுனால் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்னால் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இந்த பகுதியிலே இந்த பிரச்சார நடைபயண இயக்கம் துவங்குகிறது.